ஜனநாயகத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் முன்னொரு காலத்தில் காமராஜர் முன்வைத்த கே பிளானை நினைவூட்டும் வகையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது 30-40 வயதுகளில் இருக்கும் இளைய தலைமுறையினர் பதவிகளில் இருக்க வேண்டும். 60 வயதுகளில் இருப்போர் தங்கள் அனுபவம், அறிவுரை ஆகியவற்றை வழங்க வேண்டும். 70 வயதுக்கு மேற்பட்டிருந்தாலோ நாகரீகமாக வெளியேறிவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அரசியலில் காலம் முழுவதும் 2ஆம் இடத்திலேயே இருக்கிறோமே என்று தவித்துக் கொண்டிருப்பவர்களும் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சட்டமன்ற உறுப்பினராக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிவிட மாட்டோமா என்ற ஏக்கம் உள்ளோரும் தமிழகத்தில் ஏராளமானோர் இருக்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் இந்த கருத்து எப்படி கசந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே துயரமாக இருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு நல்லதென்றால் மக்கள் அதை வலியுறுத்த தொடங்கிவிடுவார்கள், அதை நிறைவேற்றிக் கொள்ளவும் செய்வார்கள் என்று தோன்றுகிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அது அமையும் என்பதால் விவாதித்து தெரிந்து கொள்வோம். பங்கேற்போர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவரானவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு உ பலராமன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு அப்பாவு அவர்கள், இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து தாமஸ் மற்றும் மாரிமுத்து, மதுரை அரங்கிலிருந்து ராகுல் மற்றும் சாதிக், கோவை அரங்கிலிருந்து மணி மற்றும் வடிவேல். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு மிக எளியது என்பதனால அவங்கள்ட்ட இருந்தே நான் வந்துடுறேன். மதுரை சாதிக், உங்க வாதத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். இங்க இங்க ஐயா, என்ன பொறுத்தளவு இங்க அரசியல்ங்கிறத நீங்க வெறும் அதிகாரத்தை கைப்பற்றுதல், ஆட்சியை பிடித்தல் அப்படின்னுங்கிறதோட நீங்க தேக்கிற கூடாது. அரசியல்ங்கிறது எல்லாம் தான். மக்களுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அது அரசியல் தான். மக்களுக்காக பேசுவதும், மக்களுக்காக எழுதுவதும், மக்களுக்காக ஊடகம் நடத்துவதும் அரசியல் தான். இதை எந்த வயதுக்காரர்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். பெரியார் தன்னுடைய 94 வயது வரையும் தமிழகத்தில் இருந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக அரசியல் செய்தார். அந்த அரசியல் தேவை. காந்தி தன்னுடைய 72 வயது வரையும் வெள்ளைக்காரனுக்கு எதிராக அரசியல் செய்துதான் வெள்ளைக்காரனை விரட்டி அடித்தார். அந்த அரசியல் தேவை. என்ன வயது மூத்தவர்கள் தங்களுடைய பதவிகளில் இருந்து, அதாவது இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளணுமே தவிர இங்கு அரசியலில் யாருடைய பிரதிநிதித்துவமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது அபத்தம். இங்கு எல்லாருடைய பிரதிநிதித்துவமும் அரசியலில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசியல் ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப நாடாளுமன்றத்தில் வெறும் 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் மட்டும் இருப்பதும் தவறு, 60 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மட்டும் இருந்தாலும் அதுவும் தவறு. இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு 60 வயதுக்கு அபத்தமான ஒரு கருத்தையா ஜெயராம் ரமேஷ் சொல்லி இருக்கிறதா நினைக்கிறீங்க? இல்ல, தம்பி சொல்றது கேட்கறவங்களுக்கு நியாயமா தான் தெரியும். ஆனா உண்மையில நியாயம் இல்ல. ராகுல்ஜி சொன்னதை பொறுத்த மட்டும் இவர் ஜெயராம் ரமேஷ் சொன்னது ராகுல் சொன்னது அல்ல. அவர் நினைப்பதை இவர் சொல்லுகிறார் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம தப்பு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியில அப்படி ஒவ்வொரு கட்டத்தில் அந்த மாதிரி மாற்றங்கள் வந்திருக்குது என்பதை நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க. பெரியவர் காலத்துல கே பிளான் பண்டிட் நேருடைய காலத்துல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி காலத்துல பாதி இளைஞர்கள் பாதி முதியவர்னு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சந்தேகம் கொண்டு வந்தவரை அடுத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. மாறி மாறி வரத்தான் செய்யும். அது காலத்தினுடைய பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்லணும். நிர்பந்தம் கூட நம்ம சொல்லலாம். அந்த வகையில ஒதுங்குறத பத்தி ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. இன்று புதிய உலகம், புதிய நடைமுறை, புதிய சிந்தனை, புதிய பாதை அப்படின்ற நிலைக்கு உலகம் போய்கிட்டு இருக்குதுன்ற போது அதுக்கேற்ற மாதிரி அரசியலை வடிவமைக்க ஒரு தலைவர் பதவிக்கு வருகிற ஒரு முயற்சிப்பதில் எந்த தவறும் இல்லை. நாளைக்கு உங்களுக்கே ஒரு பதவி கொடுக்கறதாக இருந்தால் அது நீங்க அதை போய் விளக்குற மாதிரி இருக்கே, பரவாயில்லையா? இல்ல அதனால ஒண்ணும் இல்லை. என் கட்சி ஆட்சிக்கு வரணும், என் கட்சியினுடைய ஆட்சியில் மக்களுக்கு நல்ல சேவை செய்யணுன்றதை தவிர எனக்கு வேற ஒன்றும் நோக்கல. நமக்கு பதவி கிடைக்குதா இல்லையான்றது என்னை பொறுத்த மட்டும் முக்கியம் இல்லை. சரி, உங்க கருத்து என்ன? என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க உள்கட்சி விவகாரம். அது ஐயா சொல்றாங்க ராகுலுடைய எண்ணமும் சிந்தனைகள் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாதானே இல்ல, அதை விரிச்சு பேசினா உங்க உள்கட்சி விவகாரம் ஆயிடுமோ அப்படி பயப்படுறீங்களா? அதுக்காக சொல்லலாம். அதுக்கு வயதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. நாட்டில் நீங்க உலகளாவிய நீங்க பார்த்தீங்கன்னா
இங்கிலாந்து மகாராணியாட்டு வயசு கூண்டம்மா இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மகாராணி 60 வயசானோடனே வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல சாகதோட அந்த அம்மா தான் இருப்பாங்க. சார்லஸ் கூட தான் இருக்கிறாரு. பேருக்கு தானே மகாராணி, ஜனநாயகம் தான் நடக்குது. இருந்தாலும் மகாராணி அந்தஸ்துல அது புரோட்டோகால்ல இன்னைக்கு ஜனாதிபதி நம்ம நாட்டில் கூட எத்தனையோ ஜனாதிபதி நம்ம நாட்டுல ஜனாதிபதி அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க கையெழுத்து நீட் நடத்துல போடுதாங்க. சில நேரம் திருப்பி அனுப்புதாங்கல்ல. அதே போல செய்ய முடியுதுல. இப்ப நான் மோடி 3 தடவை 4 தடவை நில மசோதாவை கொண்டு வந்தாரு. ஒரு முறை திருப்பி அனுப்பிட்டு ஜனநாயகத்துல பார்லிமெண்ட மதிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதோட முடிச்சிட்டார்ல. இன்னைக்கு கனடாவில் 43 வயதுல ஒருத்தர் இன்னைக்கு ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. வடகொரியாவில் நீங்க பாத்துக்கிட்டா ஜிம் 17 வயசு 19 வயசு அமைச்சரவை கூட்டத்தில் லேசா கண் அசந்தாருன்னு டக்குனி சுட்டு தூக்கி துறப்பட்டாங்க. வடகொரியாவில் நம்ம நாட்டோட ஒப்பிடணுமா? இல்ல உலக ஆட்சி, அது ஒரு காட்டாட்சியும் ஒரு ஜனநாயகம் பேர்ல நடந்து சில தவறுகள் நடக்கத்தான் செய்யுது. அதையும் ஒப்பிட முடியுமா? இல்ல அதுக்காக இளைஞர் கையில கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு உடனே நினைச்ச உடனே சுடுவாரு, தூக்கி துறப்படுறாரு. நல்ல ஆட்சி சொல்றதுக்கும் நாட்டுல ஆள் இருக்குல்ல அந்த ஊர்ல. இங்க உள்ள இளைஞர்கள் கையில பொறுப்பு கொடுத்தா சுற்றுற அளவுக்கு இருக்காங்களா? அப்போ இளைஞர்கள் சரியில்லைன்னு சொல்றீங்களா? ஆனா வீட்டோட சுட்டு தீய குளிச்சுட்டாங்களா, 2 பிள்ளைய கொண்டு போட்டாங்களா. இந்த நாட்டுல பெரிய ஜனநாயகம். முதியவர்கள் பேர பிள்ளைகளை ஹரியானாவில் பாலியல் பலாத்காரம் செய்தது 2 குழந்தைகளை வீட்டோட தீய குளிச்சு அவன் மாட்டு இறைச்சி திமிர்பான்னு நினைச்சு கொண்டு தீய குளத்தினே அப்படின்னு சொன்னா வடகொரியாவில் காட்டாட்சியா நம்ம நாட்டில நீங்க தான் யோசித்து. தமிழ்நாட்டுல ஒரு பேத்திய காதலிச்சாருன்னு சொல்லி கழுத்து அறுத்தது ஒரு தாத்தா தானே? உங்க வார்த்தையில சொல்றது ஒரு தாத்தா தானே? அதாவது தாத்தாக்கள் கையில கொடுத்துட முடியுமா? இல்ல தாத்தாவுக்கும் அந்த அதனாலதான் நான் சொன்னேன் அது விதிவிலக்குகள். வயதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இப்போ 1977 இருந்து 34 வருஷம் ஜோதி பாசு ஆட்சி பண்ணாங்க. 34 வருஷம் பண்ணாங்க. என்ன வயது முதிர்ந்த உடனே வாஜ்பாய் ஆட்சி பண்ணாரு. எவ்வளவு நிதானமா எவ்வளவு அற்புதமாட்டு அவருடைய ஆட்சியை கூட இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது 100 மடங்கு 200 மடங்கு ஒரு பெருமையான ஒரு நிதானமாட்டு பண்ணாரு. ஆப்கானிஸ்தான்ல இப்ப நம்ம அவங்களெல்லாம் சைபீரியாவுக்கு அனுப்பிட்டாரு மோடி அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது அவங்க சொல்றாங்க, அது அவங்களுடைய கருத்தா சொல்லியிருக்காங்க. நான் அந்த கருத்துக்கு நான் வரல. அது அவங்க உள்கட்சி விவகாரங்கள். யாரையும் ஏற்றுக்கொள்ளலாம், யாரையும் அது பண்ணலாம். அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரங்களே தவிர அதுல இவரை மாத்தினது தப்பு, சேர்த்தது தப்புங்கிறது இல்லை. அரசியலுக்கு என்ன கிடையாது, வயது முக்கியம் இல்லை, அவருடைய செயல்பாடு, அனுபவங்கள். 43 வயசுல தான் தலைவர் கலைஞர் சிஎம் ஆனாரு. வந்த உடனே அவருடைய எண்ணமும் சிந்தனைகளும் என்ன கண்ணொளி திட்டத்தை கொண்டு வந்தாரு. நம்முடைய குடிசை மாற்று வாரியத்தை அவர் கொண்டு வந்தாரு. கைரிச்சாவை ஒழிச்சாரு. அதே மாதிரி நம்ம குஷ்டரோகிகளுக்கு நீ சொல்லி ஒரு புகலிடத்தை உருவாக்கினாரு. அப்ப அவருடைய எண்ணங்கள் தான் நீங்க சொல்லணும். உங்க கருத்து என்ன தெரிஞ்சாங்க? நிச்சயமா 60 வயதுக்கு பிறகு பொறுப்புகள் பதவிகளை வைப்பதிலிருந்து விலகணுங்கிறத நான் ஏற்றுக்கொள்றேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு 60க்கு பக்கத்துல தான் கொஞ்சமாவது தெரியுது, ஏதோ ஒரு எதிர்காலம் தெரியுது. இல்ல அண்ணா 69, அண்ணா 64, நீங்க எங்க 3 பேர்ல நான் தான் இளைஞர். என்ன 60க்கு மேலயே கீழே? நான் 60 தாண்டிட்டேன். 61 முடிஞ்சிட்டு 62 நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, நிச்சயமாக 60 வயதுல இருந்து பொறுப்புகளை பதவிகளை போய் உட்கார்றது தவிர்க்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே 60க்கு முன்ன இருக்கிறவங்க கையில தான். எதனால சார் சொல்லுங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயராம் ரமேஷ் சொன்னதை கேட்டு ஏன் பதச்சு போற மாதிரியான ஒரு துணி இருக்குன்னு எனக்கு புரியல. அடிப்படை விஷயம், அவர் இவங்க எல்லாரும் ஒண்ணுமே சொல்லாம ஓடி போயிருங்க, ஒதுங்கி போயிருங்க, காட்டுக்கு போயிருங்கன்னு ஒரு சொல்லல. ஆலோசகர்களா இருங்க, வழி நடத்துங்க, அந்த வேலைகள்ல இருங்க. ஆனால் பதவி பொறுப்புகளை இளைஞர்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுதான் நானும் சொல்றேன். ஆனா யாரையும் அரசியலை விட்டு ஓய்வு பெற சொல்லவில்லை. அரசியல இருங்க, யோசனை சொல்லுங்க. பெரியாரை பத்தி மதுரையில நண்பர் சொன்னாரு. பெரியார் ஏதாவது ஆட்சியில அதிகாரத்தில் உட்கார்ந்து இருந்தாரா என்ன? ஆனால் வெளியில இருந்துகிட்டு அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன ஆலோசனை கேட்டு செஞ்சதெல்லாம் நிறைய பயனுள்ள நடந்திருக்கு. ஆலோசனை சொல்லுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதான் அடிப்படையான விஷயம். 60க்கு மேல இருக்கிறவங்க ஆலோசகரா இருங்க. ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. ரொம்ப சின்னதா நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்க விரும்புறேன். மறுமொழிக்கு தயாரா இருங்க. இல்ல, இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புறேன். நான் பத்திரிகை உலகத்துல நான் 1974 ஜேர்னலிஸ்டா உள்ள வந்தேன். 74 இருந்து 41 ஆண்டுகள் ஆகுது. பாத்தீங்கன்னா நான் பத்திரிகை உலகத்துக்குள்ள வந்தேன். இப்ப 41 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து ஒரு இதழ் தொடர்பாக ஒரு பணி தொடங்குகிற போது அவங்க ஒரு இளம் குழுவை தான் அதுக்கு நியமிக்கிறாங்க. அவங்க தான் ஒரு பொறுப்பாசிரியர் போடுறாங்க. என்னை போன்றவரை என்ன ஆசிரியர் போடணும் போய் கேட்க முடியுமா? நியாயமா அது? ஆனால் அதே அமைப்பு என்னை மாதிரி ஒருத்தரை
நீங்கள் ஆலோசகராக இருங்கன்னு அழைக்கிறாங்க. இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. ஒரு இளைஞர் குழு வந்து ஒரு வேலை செய்யும் போது நாம் ஆலோசனை சொல்லணும், அவங்க செஞ்சுட்டு போகணும். இதுதான் நடக்க வேண்டிய முறை. அது எந்த துறையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், பத்திரிகையாக இருந்தாலும், ஐடி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் 45 வயசுக்கு மேல இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள 60 திடீர்னு உள்ள போய் பெரிய பொறுப்புக்கு வந்துட முடியுமா? வேலையே இல்லாம இருந்தவர் முடியாது இல்ல. சாதிக், உங்க மாற்று கருத்து என்ன? கருத்துக்கு இது சொல்றேன். அவர் ரொம்ப அபத்தமா சொல்றாரு. ஏதோ இளைஞர்கள் வந்துட்டா நாட்டுல கொலைகள் நடக்கும். அப்பாவோ ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. திமுக அப்பாவோ ஐயா ஏதோ இளைஞர்கள் வந்துட்டா நாட்டுல பெரிய இது நடந்துரும் அப்படின்லாம் ஒண்ணு இல்ல. நாட்டின் சுதந்திர போராட்டத்துக்கு உங்களுக்கு இளைஞர்கள் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு இல்ல நீங்க வடகொரியா அது எதுக்கு இந்த உதாரணம் சொல்றீங்க? இளைஞர்கள் நல்லா ஆட்சி செய்த நாடெல்லாம் இருக்குல்ல. நீங்க கியூபானுங்கிற பிடரல் காஸ்ட்ரோ பொறுப்பேற்கும் போது அவருக்கு என்ன வயசு? அவர் கியூபாவை, அதாவது பொருளாதார தடையெல்லாம் விதிக்கப்பட்ட பிறகு அந்த தேசத்தை மீட்டு கொண்டுட்டு வரலையா? அவர் இளைஞர் தானே? நீங்கள் சொல்லுகிற அதே கம்யூனிஸ்ட் பின்னணியிலிருந்து வந்தவர் தானே? சாவேஸ் இவருடைய வெனிசுலா அதிபர் சாவேஸுக்கு என்ன வயசு? அவர் அமெரிக்க ஏகாதிபத்தியை எதிர்த்து புதியதொரு மாற்றத்தை அவங்க நாட்டில் கொண்டு வரலையா? இளைஞர்னாலதாங்க முடியும். சுதந்திரம் வாங்க இளைஞர் தேவைப்படும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் அப்ப இந்த இளைஞர் தேவைப்படும். இந்த நாட்டை காக்க இளைஞர் தேவைப்படும். ஆனா இளைஞர் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, இளைஞர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது. இது எந்த வகையான பேச்சு? இளைஞர் வரக்கூடாது. அது நம்ம தம்பிக்கு அந்த ஒரு பதில் அது தவறுதலா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இளைஞரா இருக்கிறவங்க நல்லா பண்றாங்கன்னும் முதியவரா இருக்கவங்க நல்லா பண்ணலன்னும் அர்த்தம் இல்ல. அரசியல்ல வந்து வயது வந்து முக்கியம் இல்ல. எந்த வயது உடையவர்களும் நல்லது செய்ய முடியும், நல்லதை நினைக்க முடியும், நல்ல காரியங்களை பண்ண முடியும். அவங்களுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுத்தா பண்ண முடியும். இப்ப வயசு முன்பின் இருந்தா கூட ஓய்வு தேவைப்படுறவங்க கொடநாட்டிலேயே போய் உட்கார்ந்துக்கலாம். அதுக்காக போய் ஏன் கொடநாட்டுக்கு போனீங்கன்னு நம்ம கேட்கவும் முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்ற உதாரணமே 60 தாண்டின உதாரணம் தான். ஆமா, ஆனால் அவர் வந்து 60க்கு மேல இருக்காதீங்கன்றது ஆதரிக்கிறார். தமிழ்நாட்டில் 60ன்னு ஒரு வச்ச இலக்கு வச்ச எத்தனை தலைவர்கள் தேர்வாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுதான் அடிப்படை. வெகு சிலர் தான் அங்க இருக்க முடியும். அது ஒருவேளை உடல் தகுதின்றத வச்சு இதை சொல்லிருப்பாங்கன்னா அது கூட சரிதானா? தெரிஞ்சா அதாவது உடல் தகுதி வந்து ஒருத்தருக்கு 20 வயதுல கூட இல்லாமல் போயிடலாம். ஒரு 20 வயதுல ஏற்கனவே ஏற்படக்கூடிய 70 வயதுல 40 வயது இளைஞர் மாதிரி இருக்கிறார், ஓடி ஆடுறாருன்னா என்ன வேலைகளுக்கு உடல் தகுதி தேவைப்படுதுங்கிறது இருக்குல்ல. நாடு முழுவதும் உடல் தகுதி ஒரு பேரிடர் நேர்ந்து விட்டால் போய் பார்க்க 4 நாடுகளுக்கு 4 இல்ல 40 நாடுகள் இன்னைக்கு தேவை சொல்றேன். 40 நாடுகளுக்கு போக வேண்டி வரும். இல்ல நாடுகள் போவதற்கோ சுற்றுவதற்கோ எல்லா வேலைகளையும் ஒருத்தரே செய்ய வேண்டிய வேலை என்று பார்ப்பதே முதல்ல தவறு. அதாவது அரசியல்வாதி குழு வேலை, அவங்களுடைய வேலையை ஒருத்தர் பிரித்து கொண்டு செய்ய வேண்டிய அவங்களுடைய பணி எப்படி இருக்கு ஆலோசனை சொல்வதுதான் வயதானவருடைய வேலை. நடைமுறையில போய் களத்துல வேலை செய்ய வேண்டியது இளைஞர்களுடைய வேலை. இல்ல மாரிமுத்து ஐயா, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். திருச்சி மாரிமுத்து, உங்களுக்கான நேரம். சாதிக், நான் மீண்டும் நேரம் வந்து உங்ககிட்ட வரேன். மாரிமுத்து சொல்லுங்க. அதாவது பெரியவங்களா இருக்கிறவங்க ஆலோசகராக இருக்கணும். அவங்களுடைய நான் வந்து தேர்தலில் நின்ன எலெக்ஷனில் அப்போ நான் வார்டுக்காக நின்றேன். அந்த வார்டுக்கு நிற்கிற பொழுது பார்த்தீங்கன்னா 10 பேர், ஆனால் 100 ஓட்டு வாங்கியிருந்தேன். இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, இதுக்கெல்லாம் நஞ்சாங்குஞ்சான்லாம் வந்து நிற்கிது, இதெல்லாம் நாட்டுக்கு என்ன செய்ய போகுது? பழமை எனப்படுவது யாதெனில் கிழமை கிடத்திடா சொல்லுன்னு சொல்றார் சேக்கிலார். அதாவது பெரியவர்கள் வந்து நல்ல ஆலோசனை இருக்கணும். அப்ப கருவூரா இருக்கும்போது ராஜராஜ சோழன் இருந்திருக்கான், வசிஷ்டர் இருக்கும்போது தசரதர் இருந்திருக்காரு, பெரிய ஔவையார் இருக்கும்போது அதிகமான இருந்திருக்கான். ஆலோசகர் நல்ல, அதாவது யார் வந்து பெரியவர்களுடைய சட்ட ஆலோசகர்லாம் இருந்துச்சோ அந்த நாடு குற்றமற்ற நாடாக இருக்கும். ஊக்கமும் ஒளிரும் ஆக்கமும்ங்கிறாரு. கருணை இல்லாத ஆட்சியனும். அதனால ஒரு துடிதுடிப்பா இருக்கணும். அதுக்கு இளைஞர்களை பார்க்க விட்டு பழகணும். இளைஞர்களுடைய கையில நாட்டை ஆட்சி செய்வதற்கு வழிமுறை நடத்தி தக்கார் தகர்வில்லாருங்கிறது மாதிரி சொல்றது மாதிரி இது சரியா செய்யணும் வழி நடத்தி பெரியவங்க சொன்னாதான் அப்படி ஒரு ஊன்றுகோல் மாதிரி இருக்கும். அப்பதான் நல்லா சரியான இருக்கும். அதாவது இளமையா இருக்கிறவர் ஏதாவது தப்பு பண்ணிடுவாருங்கிறாங்க. ஆனா இளங்கன்று பயமறியாதுங்கிறதெல்லாம் ரைட்டு. போலீஸுக்கு இளமை வேணும், ராணுவத்துக்கு இளமை வேணும், எல்லாருக்கும் முதுமை வேணும். ஆனா ஆட்சி பீடத்தில்
அது என்ன முதியோர் இல்லமா? அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அழகு இதுக்கு மேல கடுமையா கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு கூட்டிட்டு போகணும். ஒரு பெரியவர் அவரு இப்படி சொல்றாரு. இல்ல, அவங்க சொல்றதுல நான் தான் சொல்றேன், என்ன அது ஏற்புடையதுதான் அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டுல இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ அமைச்சராகவோ வரலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. ஹர்திக் பட்டேல் இனத்துக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி 23 வயசு இளைஞர் பல லட்சம் ஒட்டுமொத்த சமுதாயத்தையே தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய தலைமைக்கு கீழே கொண்டு வர முடியுது. அப்போ அதனால முடியாததுங்கிறது இளைஞர்கிட்டையும் யாருடைய வயது அதுல முக்கியம் இல்லை அப்படிங்கறதான். வயது அவர் மிக குறைந்த வயது உள்ளவர், அதனால இந்த காரியத்தை செய்ய முடியாதுங்கிறது இல்லை. குஜராத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தை தன்னுடைய தலைமையின் கீழ் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறேன். அவர் செய்யறது சரின்னா ஐயா சொல்றதை ஏத்துக்கலாம். ஒருவேளை இது தவறு என்கிற பட்சத்துல அங்க ஒரு ஆலோசகராக ஒரு மூத்தவர் நியாயமாக நேர்மையாக இருந்திருந்தால் அந்த போராட்டம் அப்படி ஒரு வடிவத்தை பெற்றிருக்குமா? அந்த இடத்துல தேவைப்படுவது ஆலோசனை தானே. அங்க இல்ல, அங்க மக்களுடைய கருத்து சொல்ல விரும்பல. அவங்க மக்களுடைய கருத்துகள் எண்ணங்கள் என்ன இருக்கோ அதுபடிதான் அந்த கொள்கையை கொண்டு வந்தாக்கி அவங்க பின்னால் நிற்கும். இதுக்கு முன்னால திராவிட இயக்கம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருந்து சில குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க மற்ற யாருமே ஆலயங்கள் இருக்க தெருவில் போக முடியாது, ஆலயத்துக்கு உள்ள போக முடியாது, வணங்க முடியாது. இப்படிப்பட்ட எல்லாருமே ஆலயத்துக்குள்ள போக முடியாது உட்பட பள்ளிக்கூடத்துல போய் எல்லோருடையும் சமமா உட்கார முடியாது. அதெல்லாம் இப்ப உள்ள இளைஞர்களுக்கு தெரியாது. ஐயா மாரிமுத்து ஐயாவுக்கு அதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அன்னைக்கு சமுதாயத்துல அந்த பணிக்கு யாரெல்லாம் அதை கையில் எடுத்தாங்களோ அவங்க பின்னால இளைஞர்கள் இருந்தாங்க, மாணவர்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அசாமில் மகந்தானி ஒரு மாணவர் தான், அவரு பின்னால நின்னுது. அடுத்த ஆட்சியை அவர் சிஎம் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு முடிவு என்னாச்சுன்னு கேட்க வரீங்க? இல்ல, முடியல. அது ஏற்றத்தாழ்வு. ஜனநாயக நாட்டுல ஒரு முறை வரலாம், 2ஆம் முறை இப்ப எதிர்கட்சியா இருக்கலாம், ஆளுங்கட்சியா வரலாம், அது வேற சமாச்சாரம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல வலிமையோட எல்லாம் உதாரணமா எங்க தளபதி எடுத்துக்கிடுங்க. தமிழ்நாடு முழுவதும் ராத்திரி 12 மணிக்கு படுக்காங்க, காலையில் 8 மணிக்கு ஃபீல்ட்ல போய் நிற்காங்க. வரிசையா நாள் கணக்கா மாத கணக்கா 62-63 வயது இருந்தா கூட வரலாம்னு சொல்றீங்க. எல்லா சக்தியும் நீங்களே சொன்னதுனால கேட்கிறேன். அப்ப கருணாநிதி அவர்களுக்கு உங்களுடைய அந்த வரையறை என்ன? மாரிமுத்து ஐயா சொல்ற மாதிரி நல்ல கடுமையான ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லக்கூடிய ஆளும் வேணுங்கல்ல, அதே போல ஆலோசனையும் சொல்றாங்க. இது ஃபீல்ட்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கு, இதானே இயக்கம், அதுதானே வேணுங்க. கோவை மணி, உங்களுக்கான நேரம், நீங்க பேசலாம். திரு பலராமன் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. சொல்லுங்க. இது ராகுல் காந்தியை முன்வைத்து அவர் சொன்னது போல தெரிகிறது. ரமேஷ் சென்னித்தலா இப்ப சொல்லக்கூடிய அவருக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி கேரளா என்றுதான் நான் கருதுகிறேன். வி.எஸ். அச்சுதானந்தன் 93 வயது. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொன்ன கருத்து, இன்றைக்கு அச்சுதானந்தன் 93 வயதில் களத்தில் நிற்கிறார். அதை கண்டு அவர் மருண்டு போய்தான் இது போன்ற வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார் நான் கருதுகிறேன். ஜோதிபாஸ் அவர்கள் 3 முறை மேற்கு வங்காளத்திலே முதல்வராக இருந்து உரிய நேரத்திலே அவர் பட்டாச்சாரியாவுக்கு இடம் கொடுத்து விலகினார். இதெல்லாம் அனுபவம் தான் மிக முக்கியமானது அரசியல்ல. அந்த இடத்தை பிடிப்பதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும். கட்டாயமாக தலைவர்கள் வயதானவர்கள் ஓய்வு தர வேண்டும் என்பது அவசியம் எல்லாம் இல்லை. அது ரொம்ப ஈடு இணையில்லாதது அனுபவம் என்பது. அது இளைஞர்களுக்கு திடீரென்றெல்லாம் வந்துடாது. யாரும் வானத்திலிருந்தெல்லாம் குதித்துவிட முடியாது. அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலேயும் உருண்டு பிறண்டு வாழ்வு அனுபவங்களோடு தான் மேலே வர வேண்டும். ஆனால் அதற்கு மூத்தவர்கள் குறுக்கே இருப்பதை மட்டும் நான் ஆதரிக்கவில்லை. உரிய நேரத்தில் அவர்களும் அதற்கு இடம் தர வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பதில் கேட்க அதோட இன்னொரு என்னுடைய சந்தேகம், திரு பலராமன், அன்னைக்கு காமராஜர் முதலமைச்சரா இருந்தார், சொன்னதை செஞ்சு காட்டினார். உடனடியாக ஒரிசா முதலமைச்சர் பதவி விலகினார். குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உடனடியாக விலகினாங்க. அப்ப சொல்பவர் காமராஜராக இருந்தால்தான் எந்த காரியமாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கும், அப்படித்தானே? இப்ப எதுவும் சலசலப்பு கூட வந்த மாதிரி தெரியலையே. இல்ல, அது ஒரு காலகட்டம். இப்ப காலங்கள் சூழல்லாம் மாறிக்கின்னு வருது இல்லையா? அதனால இப்போ ராகுல் ஒரே நேரத்தில் எல்லா நிர்வாகிகள் எல்லாரையும் மொத்தமா போட்டு ஒரே நேரத்தில் பொறுப்பேற்கிறாருங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி ஏற்று வரும்போது ஒரு புதிய பரிணாம வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகிறார், வேகமாக கட்சியை கொண்டு செல்வார், மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு நிலையை நாம நினைக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன தடை இருந்தது? என்ன தடை இருந்தது அவர் வர்றதுக்கு?
தடை ஒன்றும் இல்லை. அவங்க பேசும்போது அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைங்க. சிலர் வயதானவர்கள் சில இடத்துல உட்காந்துன்னு நகர மாட்டாங்க. அவங்கள நீங்க நகர்த்தீங்கன்னா எங்க ஆள்லாம் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஓ, அதுதான் பிரச்சனையோ? இந்த மாதிரிலாம் வரலாம், பிரச்சனை இல்லை, வரலாம். அதனால அது எல்லாம் தவிர்க்கணும்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையை ஜெயராம் ரமேஷ் அறிவிச்சிருக்கிறார். அப்படி வரும்போது அவருக்கு ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை புதிய சக்தியோடு, புதிய யுக்தியோடு, புதிய எழுச்சியோடு வந்து பொறுப்பேற்று செய்வார் என்று எல்லாரும் நம்புகிறோம். காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஓய்வு கொடுக்க வேண்டும்னு சொல்றாரு. அப்போ கேட்டுட்டு இருக்காங்க, இவங்க கொடுக்கல, நீங்க திருந்துங்கன்னு அந்த தலைமையை சொல்றாரா, அல்லது கொடுத்துருங்க இல்லைன்னா போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராரா? இல்ல, அது உங்க கேள்விதான் ஒரு இந்த கேள்வியா இருக்கு. அவர் ஒரு திட்டத்தை வகுக்கிற போது இப்படித்தான் அப்படின்னு சொல்லும் போது அதுல அவங்க அம்மாவை பாதிக்குதா, சித்தியை பாதிக்குதான்றதெல்லாம் முக்கியம் இல்லை அதுல. அதனால ஒரு முடிவுக்கு இதை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு பண்ணாங்க. ஜெயராம் ரமேஷ் அறிவித்தது என்பது அவருடைய கருத்து என்று நாம் முழுசா எடுத்துக்க முடியாதுன்னாலும் அதற்கு நாம தயாரா இருக்கணும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு மணி ஓசை மாதிரி கூட நாம எடுத்துக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு குறுக்கிட்டீங்க திருஞானி, அது என்னன்னு கேட்க. இல்ல, இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, அப்பாவு சொன்னாங்க கலைஞர் கடுமையான ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார், வழி நடத்துறாரு, களத்துல போய் ஸ்டாலின் வேலை செய்யறாருன்னு. நாங்க சொல்றது எல்லாமே சரிதான், இதான் முறை, இப்படித்தான் இருக்கணும்னு தான் சொல்றோம். எல்லா கட்சியிலையும் வயசானவங்க ஆலோசனைகள் சொல்லிட்டு அனுபவத்துடைய அடிப்படையில இளைஞர்கள் தலைமைக்கு போட்டோம். ஆனா தலைமை பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பதவிகளை கொடுப்பதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பதவியை கொடுக்காமலே ஆலோசகராக இருந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப பதவிகளை கொடுப்பதையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு சுட்டி காட்டுற விஷயமே. யாரும் மூத்தவர்களே ஆலோசனை சொல்ல வேண்டாம் சொல்லல. நண்பர் கூட இங்க இருந்து பேசினாங்கல்ல, கோயம்புத்தூர்ல நண்பர் பேசினவர் கூட என்ன சொல்றாரு, அவரோட அனுபவம் உள்ளவர்கள் ஜோதி பாசுவோ மற்றவர்களோ யாரும் மறுக்கல, அந்த அனுபவத்திலிருந்து நீங்க ஆலோசகரா இருங்கன்னு சொல்றோம். பொறுப்புகள் பதவிகளை அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர்கள் கைக்கு கொடுங்கள்னு சொல்றோம், அவர்களுக்கு வழிவிடுங்கள்னு சொல்றோம். காந்தி எடுத்துங்க, தென்னாப்பிரிக்கால போராட்டம் தொடங்கிப்போ அவருக்கு என்ன வயது? நடு வயதில் தான் இருக்காரு, இளம் வயதில் தான் இருக்காரு. அதுக்கடுத்து இந்தியாவில் வரும்போது நடு வயதில் தான் இருக்கிறாரு. அடுத்து பெரியாருடைய சுயமரியாதைக்கு ஆரம்பிக்கிறப்ப பெரியார் நடு வயதில் தான் இருக்கிறாரு. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அது நகரும் போது அவர்கள் காந்தி நேரு பார்த்தார் அடையாளத்தை. நேரு ஒரு இளைஞர், பெரியாரை பொறுத்த மட்டும் அண்ணா இளைஞர். அடுத்த கட்டத்தில் அந்த இயக்கங்கள் யார் பதவிக்கு வராங்க? இளைஞர்கள் கைக்கு தான் பதவி போச்சு. அதனால அந்த இயக்கங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஒரு சந்தேகம், வைகோவுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, விஜயகாந்த் அவர்களுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ற ஆலோசனை என்ன? இதன்படி பாருங்க, விஜயகாந்த் வைகோ இல்ல மட்டும் இல்லைங்க, எல்லா ஊடகங்களை தொடங்கி, பத்திரிகைகளை தொடங்கி, ஐடி இண்டஸ்ட்ரியில தொடங்கி, வர்த்தக நிறுவனங்களை தொடங்கி, சமூகத்தின் சகல துறைகளுக்கும் சொல்லுகிறோம், மூத்தவர்கள் அவை எல்லாவற்றிலும் ஆலோசகராக இருக்க வேண்டும். 60 வயதை கடந்து விட்டால் ஆலோசகராக இருங்கள். ஜெயராம் ரமேஷ் சொன்னார், அந்த 60 எல்லாருக்கும் பொருந்தும். அது அரசியலுக்கு மட்டுமல்ல, எல்லா துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்து. அது நீங்க ஞானி என்ன ஒரு கருத்தை சொல்லி தலைவர் பதவியை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த இதை நீங்க கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு இல்ல, அவர் ஒரு மூத்த ஆலோசகர் ஒரு புது பதவியை கிரியேட் பண்ணுங்க, மூத்தவர்களான பேராசிரியருக்கோ கலைஞருக்கோ அந்த பதவிகள் வைங்க, யார் வேணாங்க சொல்லிட்டாரு. அதையும் இல்ல, அந்த இப்ப அந்த இடத்துல இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்க அண்ணனுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, ஞானிக்கு எல்லா ஞானமும் உண்டு. பொதுக்குழுவிலே தலைவர் கலைஞர் சொல்லியிருக்காங்க, அடுத்த நம்முடைய தளபதி தான் அடுத்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. 2016 தேர்தல் வரும்போதும் முதல்வராட்டு தளபதியை தான் அவங்க அடையாளம் காட்ட போறாங்க. அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், அதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதுல இன்னைக்கு ஃபீல்டில் நின்று கடுமையா மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் என்னென்னு சொல்லி ஒவ்வொரு அங்கலமா ஒவ்வொரு தொகுதி வாரியா சென்று, மகளிர் சுய உதவி குழுக்கள் 4.5 ஆண்டு செயல்படாம இருக்கு. மகளிர் சுய உதவி குழுல எடுத்த கடனை அடைக்கிறதுக்கு குமாரபாளையத்தில் ஒரு அம்மா கிட்னியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மோசமா இருக்குன்னு பிறகுதான் சட்டமன்றத்தில் மகளிருக்கு செல்லு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அங்கே பேசுனதுக்கு அப்புறம் தான் கரும்பு விவசாயிகளுக்கு அடுத்த கடனை கொடுக்கணும், அவங்களுக்குள்ள கடனை கொடுக்கணும் அப்படின்னு ஊரா போய் பிரச்சனைகளை தளபதி பேசக்கூடிய அளவுக்கு உடல்ல வலிமை இருக்கு. இரவு பகலா பகலா உழைக்கக்கூடிய தெம்பு இருக்கிறனால மக்களை சந்திச்சு பிரச்சனைகளை எடுத்து தேர்தலை சிறப்பாக நடத்த முடிய அளவுக்கு அவங்களுடைய வாய்ப்பு இருக்கு. நீங்க 2014 ஒரு நல்ல முடிவு ஐயா நினைக்கிறது நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன அதே போல நீங்க கே பிளான் சொன்னீங்க, நம்ம காமராஜர் நினைக்கிறது நடக்கும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, நான் நடக்கணும், தளபதி வரணும். ஏற்கனவே தலைவர் பொறுப்பு எல்லாம் 60 வயதுக்குள்ள இருக்கிறவர்கள் கைக்கு போயிருந்தால் எல்லா கட்சியிலும், திமுகவை மட்டும் சொல்லல, எல்லா கட்சியிலுமே தலைவர் பதவியே 60 வயதுக்குள்ள இருக்கிறவர்கள் கைக்கு போயிருந்தால்
அடுத்த அணி தலைவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து 40 வயதுல 50 வயதுல உருவாயிருப்பாங்க. இன்னைக்கு அது உருவாகாம பெரிய வெற்றிட பெருவாரியான இயக்கங்கள் இருக்கு. அது ஏன் இருக்குன்னு பார்க்கணும். இடதுசாரி இயக்கங்களாகட்டும், வலதுசாரி இயக்கங்களாகட்டும், எல்லா இயக்கங்களும் இந்த பிரச்சனை இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே இதை சொல்லிட்டு தான் வரீங்க. ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு சொன்னது உங்க வார்த்தைக்கு வலு சேர்க்குது. ஆனால் அதை பின்பற்ற வேண்டிய முதலிடத்தில் தமிழகம் இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? தமிழகமும் இருக்கிறது. உங்க கருத்து என்ன? உலகம் பூராமே அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டா அதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்க வந்து 30 வயசுல ஒருவரை கொண்டு வைக்கணும் அப்படின்னு ஆலோசனைக்கு சொல்றதுக்கு ஏஜ் லிமிட்டே சொல்லல. பதவி பொறுப்புகள் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து செயல் எந்த வயசுல வேணாலும் ஆலோசனை. நான் உட்காந்து 62 வயசு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கேன்ல. இங்க 40 வயசுல நடக்க முடியாம இருக்காங்க. அப்ப 40 வயதுங்கிறனால அவரை கொண்டு கொடுக்கணும் அதுக்காக கொடுக்கணும் யாரும் சொல்லல. இல்லையா திரு அப்பா, நான் என்ன கேக்குறேன், ஆலோசனை சொல்றவங்களுடைய பேச்ச அந்த இடத்துல இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்கன்னு ஒரு நிலை இருந்தாதான் நீங்க சொல்றது சரி. கேட்டா பிரச்சனையே இல்லையே. இல்ல இப்போ அதாவது இப்ப ஜெயராம் ரமேஷ் சொல்றது பிஜேபியில இருந்து எல்லாத்தையுமே சைபீரியாவுக்கே அனுப்பியாச்சு அப்படிங்காக்க, ரஷ்யால இருக்கக்கூடிய ஜெயிலுக்கே அனுப்பியாச்சு அத்வானி உட்பட. அதே போல இங்க நீங்க போங்கிறத நீங்க பலராமன் சொன்ன மாதிரி ஒரு சிக்னல் தான் அது அனுப்புறதுக்கு. ஜெயராம் ரமேஷ் வச்சு சொல்றாங்க மிரட்டலா? அப்படி மிரட்டுற கட்சியா காங்கிரஸ்? நீங்க இல்ல, அது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மிரட்டவும் முடியாது. மிரட்டலுக்கு அஞ்சுறவங்களும் யாரும் இல்லை. அது இளைஞர்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, ஒரு திட்டங்கள் வரும்போது அதற்கு கொஞ்சம் நெளிவு சொல்லியோடு போறதுக்கு எப்பவுமே காங்கிரஸ் கட்சி தயாராக இருந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதுதான் இப்போது புதிய வரலாறு படைக்கிறாங்க. யாருக்குமே மூத்தவர்கள், வயதானவர்கள் சொன்ன ஒரு கோபம் வருமே, இப்ப உங்களுக்கு வரலையா அந்த மாதிரி? ஏன் கோபம் வரணும்? ஏன் வரணும்? 80 வயதிலும் இளைஞர் தான் சொல்றவங்க இருக்கிற நாட்டுல சொல்லலாம். அது அவங்களுடைய உரிமை, அது தப்பு கிடையாது. நாம எடுத்துக்கிற ஒரு பொது நோக்கு தான் முக்கியமே ஒழிய அதில் தன்னுடைய பங்கு தன்னை முன்னிலைப்படுத்தினா தான் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வரும். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் ஒரு இயக்கத்தையும் அந்த தலைமையை முன்னிலைப்படுத்தும் போது, ஒரு கொள்கையும் செயல் திட்டத்தையும் முன்னிலைப்படுத்தும் போது தான் என்ற நிலை முன்னே வரவில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனையே இல்லை என்பதுதான். வாழ்நாள் முழுக்க ஒரு பதவிக்காக கனவு கண்டு அதை உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 59 60 ஆயிடுச்சு, வரல. அப்ப அந்த கனவு எல்லாம் பழங்கனவா போயிடணுமா? பழங்கனவா போயிடும்ல. அவங்களுக்கு வேற ஏதாகிலும் ஒரு வாய்ப்பு கிடைக்காம, என்ன எல்லாருக்குமே இளைஞர் வருவாங்களா? வெங்கட், நீங்க 59 60 வரைக்கும் உழைச்சாங்க, பதவியே வராம போயிட்டு நீங்கல்ல. 60 வரைக்கும் பதவியே வராம போனதுக்கு காரணமே 70 80 ஆட்கள் நகராம உட்கார்ந்து இருந்ததுதான். அவங்க நகர்ந்திருந்தா இவங்களுக்கு வந்திருக்கும். சொல்ல முடியாது. 59 60 வரைக்கும் பதவி வராமலே இருப்பதற்கு காரணம் என்ன? தென்னாப்பிரிக்கா அவங்களுக்கு வந்திருக்கும்ல. இல்ல, தென்னாப்பிரிக்காவில நெல்சன் மாண்டலே ஜெயிலுக்குள்ள தான் 50 வருஷமா இருந்தாரு. இங்க என்ன, எல்லா இளைஞர்களும் அவங்களுடைய கையில தான் எல்லாம் இருந்து 80 வயசுல வந்து ஆட்சி பொறுப்பேற்று 2 முறை இருந்து. சரி, காந்தி செய்யாததை ஒரு நெல்சன் மண்டேலாவுக்கு அந்த மரியாதையை கொடுப்போமேன்னு உலகம் கொடுத்ததுன்னு எடுத்துக்கலாம். தாமஸ், உங்க கருத்து என்ன? ஜெயராம் ரமேஷ் அவர் சொன்ன கருத்து வந்து வரவேற்கக்கூடிய கருத்தா இருந்தாலும், அவரு 60 வயதை கடந்த ஒரு மனிதர் தான். அவர் சொன்ன வார்த்தைகளை வந்து செயல் வடிவத்தில் காட்டி அவர் வந்து எல்லா பொறுப்புல இருந்து விலகி இளைஞர்கள் வழியை விட்டு முன்னுதாரணமா இருக்கணும் ஒண்ணு. அதே போல அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு வந்து பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்கே பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ளேயே வந்து பலவிதமான மாற்று கருத்துக்கள் இருந்து பல பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு வரைக்குமே அதை வந்து செயல்படுத்த முடியாத ஒரு அவல நிலையில தான் இருக்காங்க. எனக்கு விவேகானந்தர் சொன்னதான் நினைவுக்கு வருது. 100 இளைஞர்களை கொடுத்தா இந்தியாவை வல்லரசு ஆக்குவேன்னு சொன்னாரு விவேகானந்தர். ஆனா நம்மளுடைய துர்பாகிய நிலைன்னு நினைக்கிறேன், அவர் இல்லாம போயிட்டாரு. இன்னைக்கு வந்து பல லட்ச கணக்கான இளைஞர்கள் வந்து திறமைசாலிகள் இருக்கிறார்கள். ஆனால் விவேகானந்தர் போன்ற ஒரு தலைவர் வந்து இல்ல. அதுதான் உண்மையான விஷயம். அதோடு மட்டுமில்லாம இந்த இளைஞர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த நாட்டில் வந்து மறுக்கப்படுவதனால நம்முடைய இந்திய தேசத்தை சார்ந்த இளைஞர்கள் பல்வேறு நாடுகளில் சென்று அவர்கள் வந்து திறமைசாலிகளா இருக்கிறாங்க. அதற்கு ஒரு அண்மையிலான ஒரு உதாரணம் தான் சுந்தர் பிச்சை. அவருக்கான வாய்ப்பு அங்க கொடுக்கப்பட்டதுனால இன்னைக்கு வந்து உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மென்பொருள் நிறுவனத்துல வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணணும்னா, இளைஞர்களுக்குன்னு உண்டான பதவிகள்ல வந்து முதல்ல இளைஞர்களை அமர்த்துறது இல்லை. இப்ப இவர்கள் சொல்வது மாதிரி ஞானி ஐயாவுக்கு வந்து பெரிய மனசு நினைக்கிறேன். அவர் வந்து இளைஞர்கள் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொல்றாங்க. ஆனா பல கட்சிகள்ல இளைஞர்களுக்கு உண்டான பதவிகள் வந்து இளைஞர்கள் கையில கொடுக்கப்படாமல் இன்னைக்குமே வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்து அந்த பதவிகளில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மனசாட்சி பிரகாரம் இன்னைக்கு நினைக்கக்கூடியவர்கள்,
வரக்கூடிய இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய திறமைசாலிகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த தேசம் வல்லரசு ஆகுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தா மட்டும்தான் இந்தியா வல்லரசு ஆக முடியும். இவர்களுக்கு இங்க வாய்ப்பு மறுக்கப்படுவதனாலதான் மற்ற நாடுகளை சார்ந்து சென்று அங்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு பெரும் பொறுப்புகளுக்கு போகிறார்கள். இதை எல்லாமே இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களும் நினைவு கூர்ந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிவிட்டு ஒரே ஒரு நொடி அண்ணன் ஞானிதான் சொன்னாரு. நீங்க ஞானிதாங்கிறத சிவசேனையினருடைய எதிர்வினைகள் இருந்தும் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் நீங்க ஞானிதான்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஞானியே தான் சொல்லும் கருத்தில் தானே உறுதியாக இல்லாமல் 60 வயதிற்கு மேல் தானே நீங்களும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட்டீங்க? இல்ல, நான் போட்டியிட்ட போது ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரே ஒரு காரணம், அது ஒரு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் ஒருவேளை ஏதாவது ஒரு உலக அதிசயம் போல ஏதோ ஒன்று நடந்திருந்து நீங்க எம்எல்ஏவா இருந்தீங்க, இல்ல நான் வென்றிருந்தால் நாளைக்கு அந்த கட்சியினுடைய தமிழகத்தின் தலைவராக இருப்பீங்க. ஒரு நிமிடம், இல்ல ஆயிருக்க மாட்டேன். ஒன்று நடந்திருந்தால் என்னுடைய பதவி காலம் இந்த 2015 முடிஞ்சிடும். இப்ப இந்த ஆண்டோட முடிஞ்சிடும். 16 தேர்தல் வருது, இடைத்தேர்தல் தான் அது. ஆனால் அந்த பதவி காலமே இருந்திருக்கக்கூடியது 1.5 ஆண்டு காலம் தான். இதை தெளிவாக தேர்ந்தெடுத்துக் கொண்டுதான் அந்த 1.5 ஆண்டு. இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் உங்களை போன்றவர் இல்லையேன்னு சொல்லி மீண்டும் உங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்படித்தானே? இல்லையா இல்ல, அதுக்கு நுழைந்த நோக்கமே ஒரு மாற்று அரசியல் கலாச்சாரத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்த பத்திரிகையாளர் என்கிற முறையில் அறிமுகம் செய்வதற்கான அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன். எனக்கு பதவி வேண்டும் என்பதற்காகவே அல்ல. அதனால எனக்கு பதவி வேண்டும் சொன்னா நான் அதுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெகு எளிதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கமா இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய இயக்கமா இருந்தாலும் சரி, வேறு எத்தனையோ இயக்கங்களை நான் போய் சேர்ந்தால் அடுத்த கட்டமா எனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்க ஆட்கள் இருக்கிறார்கள். அதுக்கு போய் நான் ஆயிட முடியும். என்ன பெரிய விஷயமே இல்ல பதவிக்கு போறது. அந்த நோக்கத்திற்காக நான் போகவே இல்லை. அதனால்தான் இடைத்தேர்தலை தேர்ந்தெடுத்துக் கொண்டது. அதுவும் இந்த 2016 தேர்தலுக்கு முன்பாக பதவி காலம் கிடைத்தால் கூட முடிந்துவிடக்கூடிய பதவியை தேர்ந்தெடுத்துக் கொண்டது. என் உடல்நிலை காரணமாக அதற்கு மேல் நான் அதை செய்யக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருந்ததுனாலதான் அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஒரு முயற்சியை செய்தது. அது எந்த கட்சிகள் சொன்னா உங்களை போன்ற தகுதி இருக்கிறவங்களுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல, கேட்கலாம். இல்ல, ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் முன்வைப்பதற்காக எப்படி டெல்லியில அன்றைக்கு ஆம் ஆத்மி முன்வைத்ததோ தமிழ்நாட்டிலும் ஆம் ஆத்மி போன்ற ஒரு கருத்தாக்கம் பரவ வேண்டும் என்பதற்காக எடுத்த ஒரு முயற்சி. அது எனக்கு பதவிக்காக எடுத்த முயற்சி அல்ல. இப்ப அவருக்கு பதில் சொல்ல அவர் விவேகானந்தரை பற்றி சொன்னார். விவேகானந்தருடைய பல விஷயங்களோட நமக்கு உடன்பாடு தான் உண்டு, அதை மறுக்கல. ஆனால் இந்த 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், நான் மாற்றி காட்டுகிறேன்னு சொல்றதுல அதுல எனக்கு விவேகானந்தரோட கருத்து வேறுபாடு இருக்கு. 100 இளைஞர்களை கண்டுபிடிக்கிறதா கஷ்டமான வேலையா இல்ல, கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவளை வச்சுக்கிட்டு வேலை செய்யறது கஷ்டம் இல்ல. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு விவேகானந்தர்களை சரியான 100 இளைஞர்களை கண்டுபிடிச்சிட முடிஞ்சா நான் எதுக்கு அவங்களை விவேகானந்தர்கிட்ட கொடுக்க போறேன்? நான் அவங்களோட இயக்கம் நடத்திக்கிட்டு இருப்பேன் இல்லையா? ராகுல், மதுரை அரங்கத்திலிருந்து உங்களுக்கான நேரம். ஐயா வணக்கம். ஜெயராம் ரமேஷ் ஐயா சொன்னது கண்டிப்பா வரவேற்கத்தக்க விஷயம். என்னன்னா, இப்போ ஒரு அரசு பணிபுரியும் ஒரு ஆசிரியருக்கு ஓய்வு தேவை, ஒரு போலீசார் காவல்துறையில பணிபுரியறவங்களுக்கு ஓய்வு தேவை. ஆனா அந்த அரசியலை நிர்வகிக்கிற ஒருத்தருக்கு ஓய்வே இல்லைன்னா எப்படி? எத்தனை வருஷம் தான் அவங்களும் கஷ்டப்படுவாங்க? ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அவங்க ஆம்புலன்ஸ்லயே ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க தயவு செஞ்சு வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. இளைஞர்கள் நாங்க இருக்க பாத்துக்கிறோம். நீங்க வாரிசு அரசியல் எந்த அரசியல் பண்ணாலும் சரி, ஆனால் ஒரு வயது வரம்பு தேவை. நீங்க அவ்வளவு வருஷம் கஷ்டப்படணும். அடுத்தது, ஒரு வயது வரம்பு நீங்கள் கொண்டு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் 2 முறை அல்லது 3 முறை தான் ஒருவர் ஆட்சி வகிக்க முடியும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு கிராமத்தில் உள்ள ஊர் தலைவர் கூட ஒரு 60 வயசு 70 வயசு இருந்தாருன்னா நாங்க அப்புறம் இளைஞர்கள் எப்பதான் நாங்க ஆட்சிக்கு வருது, எப்பதான் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறது? நீங்க இளைஞர்களை வளர்க்க பாருங்க. கேட்டா அவங்க தான் அரசியலை பழந்துன்னு கொட்டை போட்டன்றாங்க. அவங்க போட்ட கொட்டைகள் தான் நாங்க வளர்ந்து நாளைக்கு ஆலமரமாக மாறி ஆட்டையை நாங்க காப்பாற்றிக் கொள்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கி எங்களை மேன்மேலும் உயர்த்தி நாங்க ஆட்சி புரியறது பார்த்து ரசிங்க. தயவு செஞ்சு நீங்க நாட்டுக்கு நல்ல ஆட்சியை ஒருவர் தந்து கொண்டே இருந்தாலும் கூட பரவாயில்ல, அதே ஆட்சியை நாங்க தர்றோம், நீங்க மட்டும் விலகிக்கோங்கன்ற அளவுக்கு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த தம்பியை நாளைக்கே கட்சியில சேர்த்து அந்த மதுரையில ஒரு தொகுதியும் கொடுத்து ஜெயிக்க வச்சு அந்த பையனை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து அமைச்சர் ஆக்கிடுவோம். எங்களுக்கு வரவேற்க நாங்க இளைஞர்களை தானே தலைவர்கிட்ட தளபதி போற இடத்துல இளைஞர்கள் மாணவர்களோட தான் இன்னும் பேசுறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க கிட்ட தளபதியை ஒரு கருத்து சொன்னா ஏத்துக்கிட்டு அவங்க இவங்க எல்லாம் வரட்டுன்ட்டு தான் எங்களுடைய வரவு. மாணவர்கள் இந்த சாதுரியம் அந்த 40 இளைஞர்கள்ட்ட இருக்குமா? பாக்குற இடங்கள் எல்லாம் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறாரு. இந்த சாதுரியம் அந்த வயசுல இருக்குமா? இந்த வயசுக்கு தானே இருக்கு. இது இளைஞர்களை சிறப்புதான் இல்ல, இது ஆலோசகருடைய வேலை. இது
ஆலோசனை வேலை தளபதி போய் ஊரூரே திரட்டுற வேலை யாருடையது? அது ஒரு இளைஞரா இருக்கக்கூடிய தலைவர் தான் போய் திரட்ட இளைஞர் இல்லையா? அதாவது நீங்க பாருங்க பலராமன் ஐயா, அதுல ஒரு கடுமையான ஒரு வார்த்தை, 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நாகரீகமாக வெளியேறி விடுங்கள்னு சொல்றாரு. கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. இருந்தாலும் சரி, அப்படி அவங்க இருந்ததுனால என்ன பெரிய இழப்புன்னு சொல்லுங்க. அவர் சில இழப்புகளை சொன்னாரு, நீங்க என்ன இழப்புன்னு நினைக்கிறீங்க? இழப்பு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்புறம் நாளைக்கு இல்லைன்னு கூட அவர் சொல்லலாம், அது வேறு. அதை ஒரு பெருசாக என்னை பொறுத்த மட்டும் நான் எடுத்துக்கலண்ணா. ஒரு கட்சிக்கு, தலைமைக்கு, அதனுடைய கொள்கைக்கு, திட்டங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிற ஒரு கட்சிக்காரனை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தாதவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு செய்தியை சொல்லணும்னா தம்பி விவேகானந்தரை பற்றி சொன்னார். 100 இளைஞர்களை கொடுங்க அப்படின்னு சொன்னார். இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன். 100 இளைஞர்களை இவர் இந்தியாவில் கொடுங்கன்னா யாரு கேட்டார்? யாரு கொடுப்பார்? யாரும் இல்லாததுனால அப்படி கேட்டாங்க. இல்ல, யாரு கேட்டார்? அப்ப இருக்கிற விழிப்புணர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமானது. ரிசல்ட் நல்லா இல்லை. 1883 இதே ஏவோ ஹியூம் காங்கிரஸை தொடங்கின ஹியூம் 83 85 காங்கிரஸை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு பிரசுரம் போட்டு கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் கிளாஸ் ரூம்ல போய் அந்த இளைஞர்களை கொடுத்து, எங்கேயோ இருந்து வந்து உங்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வெள்ளை அரசாங்கத்தை எதிர்த்து பொது சேவை செய்யறதுக்கு நீங்கள் எல்லாம் வரணும், ஒரு 50 பேராகிலும் வாங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் வரல. மறுபடியும் அவர் முயற்சி பண்ணாரு, முடியல. ஆனால் 1920-21 காந்தியடிகள் அறிவிச்சார், ஒத்துழையாமை இயக்கம், அனைவரும் அரசு பதவிகளை விட்டு வெளியேறி வாருங்கள்னும் போது அவ்வளவு பேர் வந்தார்கள். பிறகு காந்தியடிகள் தன்னையே மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்தது. ஏன்னா அப்படி வந்தவங்க கொஞ்சம் அராஜகமாக போனதுனால நிறுத்திட்டார். ஆனால் கேட்பது என்பதில் கூட ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை உண்டு பண்ண விவேகானந்தர் இந்த 100 பேரை கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது கேட்டுக்கொள்கிறவருக்கு அந்த வசதியோ அந்த தகுதியோ அந்த சிந்தனையோ இல்லாத வந்தபோது கூட ராஜீவ் காந்தி வந்தபோது கூட ஒரு பெரிய மறுமலர்ச்சி இளைஞர் பட்டாளம் வந்ததுன்னு பேசப்பட்டது. அவங்களுக்கு எல்லாம் தான் வயசாகி அவங்களும் போக மாட்டேங்கிறாங்கன்னு அர்த்தம், அப்படித்தானே? வடிவேலன் கோவை, உங்க வாதம் என்ன? இல்ல, அதுல ஒருத்தர் தானே ஜெயராம் ரமேஷ், அவர் தான் சொல்றாரு. அந்த செட்டு தான் வடிவேலன் செட்டு தான். ஐயா திரு அப்பாவு அவர்களுக்கு அவர்கள் வந்து ஒத்துக்கிறாரு, அவர் ஒத்துக்கிறாரு. ஆனா அவர் கட்சி தலைமையை வந்து அவர் ஒத்துக்க வைக்கிறதுக்கு அவர் வலியுறுத்தணும். அதுதான் மெயினா நாங்க எதிர்பார்க்கறது. எல்லா இளைஞர்களுமே ஒரே மனநிலையோட தான் இருக்காங்க. இளைஞர்கள்னால எல்லாரையும் வழி நடத்த முடியும். அந்த ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் அனைவரிடத்திலும் எல்லார்ட்டையும் இருக்கு. அதான் அதை கட்சிக்காரங்க யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை. அதை செய்ய தவறுறாங்க. அதுதான் பிரச்சனையே. அதே மாதிரி திரு பலராமன் ஐயா அவர்களுக்கு அவங்க கட்சி அவர்களுடைய கட்சி சார்ந்த தலைவர் அவர்களே அநாகரிகமாக பேச்சுகள் இன்றும் நடக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்களோட வயசாக என்ன ஆகுதுன்னா நிதானம் தவறி பேசுறது. அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சளவு குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். அவங்க கட்சியில சில அந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது. அதெல்லாம் அவர் வலியுறுத்தணும். அது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நீங்க அவர் சொல்லணும். இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க சொன்ன வார்த்தைகளை வச்சு உங்களை மடக்குறாரு. நீங்க போய் உங்க தம்பி சொல்றது தலைமை என்ன தடுக்கிறது மாதிரி சொல்றாங்க. நான் ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்க இயக்கமும் இளைஞர்களை ஈர்க்க தான் சொல்றோம். இளைஞர்கள் இன்னைக்கு மிக அதிகமாட்டு இருக்கக்கூடிய இயக்கமாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்ப தலைவர்கிட்ட அவங்கள நீங்க இதுக்கு ஒப்புக்க வைக்க முடியுமான்னு கேட்கிறார். அதான் முடியும்ல. இப்ப அவங்களே அதைத்தானே பண்றாங்க. மாணவர்களையும் மாணவர் அமைப்பும் இளைஞர் அமைப்பையும் உருவாக்கி இளைஞர்களையும் மாணவர்களையும் மிக அதிகமாக இப்ப ஈர்த்து வச்சிருக்கக்கூடிய இயக்கமே இதுதான். நீங்க பேச்சாளர்களுக்கு இப்ப வராங்க. தமிழன் பிரசன்னா வயசான ஆளா இளைஞரா? சிவ ஜெயக்குமார் எப்படிப்பட்ட ஆளு? நீங்க பரந்தாமன் எப்படிப்பட்ட ஆளு? இந்த இயக்கத்துல பேச வரதுல 11 பேர் இல்ல, கண்ணதாசனையும் என்னையும் தவிர மீதி எல்லாருமே இளைஞர்களை தானே போட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் இளைஞர்களை தான் தளபதி போட்டிருக்காங்க. சந்திக்கிறது இளைஞர்கள் தான் பண்ணாங்க. தளபதி கூட இருக்கிறது மகேஷ் தான் இருக்கிறாங்க. சொல்றத செய்யறோம்னு சொல்றீங்க. நாங்க தான் செய்யறோம். இளைஞர்களை ஒரு நிமிடம் தான் செய்ய முடியும், செய்யறோம். இப்போ நீங்க பெருந்தன்மையா இப்ப விலக வேண்டிய சரிதான் சொல்றீங்க. ஆலோசனை சொல்றதுதான் இந்த வயசுக்கு அழகுன்னு ஒத்துக்கிட்டீங்க.
நீங்க சொல்றீங்க சரி, மாணவர் அணியில இந்த கேட்கிற இளைஞர்கள் கேட்கிற நிலையில இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். அந்த தம்பி கூட ஒண்ணு சொன்னாரு, தகாத வார்த்தைகள் பேசினாரு, அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி அந்த இடத்துல இருந்து அப்படி தகாத வார்த்தைகள் பேசுற அளவுக்கு அந்த லீடர்ஷிப் இருக்காது காங்கிரஸ்ல. பிஜேபி நினைச்சு சொல்லிட்டாங்களோ என்னமோ இல்ல, தெரியல. மூத்தவர்களின் ஆலோசனைகளை இவங்க 40 வயசுக்காரங்க கேட்கணும். முதல்ல கேட்டாதான் இந்த ஒட்டுமொத்த கருத்துக்கே மதிப்பு உண்டு. கேட்கல இருக்கிறாங்களா? கேட்பாங்க தேவைப்படும் போது கேட்பாங்க. அதனால ராகுல் காந்தியோ மற்றவர்களோ அப்படி ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அதிகமான ஆலோசனை சொல்றதுதான் நினைச்சு தம்பி சொன்னாரு. அந்த வார்த்தைகள் என்னன்னா நம்ம அது இன்னும் தெளிவா சொல்லிடலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும், பெரியார் அண்ணா கூட ஒரு உதாரணம் சொன்னாரு. அண்ணா பிரிஞ்சு வந்தது, பெரியார் கையிலிருந்து பிரிஞ்சு வந்தது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, பெரியார் அரசியல் பண்ணல, அவர் சுயமரியாதை இயக்கமாகவே நடத்தினார். அதை அரசியல் கட்சியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணுன்றது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றப்படவில்லை என்பதால் பெரியார் மீது அப்ப இருந்தவர்களுக்கு கோபம். அதனுடைய விளைவாக பேரறிஞர் பெருமகனாரை கூப்பிட்டு நீங்க கட்சி தொடங்கன்னு சொன்னாங்க. நேரம் கடந்துட்டோம். அவர் கட்சியை தொடங்கினார் என்பது தனி அரசியல். அந்த அரசியலுக்கு உள்ளேயே வராதவர் பெரியார் என்பதை நினைவுபடுத்துகிறார். சார், மனசுல பதிகிற மாதிரி ஒரு வரியில சொல்லுங்க. இல்ல நிச்சயமாக மூத்தவர்கள் அரசியலிலும் பிற துறைகளிலும் ஆலோசகர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அவர்கள் வந்து ஆலோசனை சொல்லாமல் ஒதுங்கி போய் வனவாசம் போக வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஆலோசகர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய பதவிகளே உட்கார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. எப்பவுமே வனவாசம் போல வரலாறு இல்ல, பதவிகள் பொறுப்புகளை எல்லாம் இளைஞர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் அடிப்படையான விஷயம். அதாவது இப்போ இளைஞர்கள் மாணவர்கள்லாம் எதுக்கு அவங்க விரும்புதாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒத்த வயது உள்ளவங்க கிட்ட தான் தன்னுடைய கருத்துக்களை பேச முடியும். அதுக்குள்ள தகுதி இருக்கவங்க கிட்ட தான் பண்ண முடியும். அது இப்போ தளபதி கிட்ட இருக்கு. அதனால மாணவர்களும் இளைஞர்களும் அன்போடு கேட்டு. மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.